Hi viewers, welcome to Buy Sell Tamizha. நான் இப்போ ஸ்டாக்கேஜ் வெப்சைட்டில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்அவுட் லெவலுக்கு நியர்பையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு 5 ஸ்டாக் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் மேலே மொமெண்டம் கொடுக்க சான்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் குக்கையோ கேம்லின். வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு அப் மூமெண்ட்டில் இருக்கும்போதுங்கிறப்ப ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஒரு கிரியேஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃப்ளாக் பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது கிடச்சிருந்தது. இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டை மிஸ் பண்ணினவங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 165. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 165 அப்படின்றத தாண்டி ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது அப்படிங்கிறப்ப நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். இந்த ஸ்டாக்கில் ரெண்டாவது நம்ம அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்லவில் நம்ம கனெக்ட் பண்ணும்போதும் ஒரு ஸ்விங்கோட டாப் டு பாட்டம் நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக 0.168. இந்த இடத்துல தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப அந்த ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 165 இந்த இடத்த தாண்டி ஒரு க்ளோஸ் அப்படின்றது வச்சதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 190 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஃபெப் லெவலில் 1.272 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இமீடியட்டாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணும்போதுங்கிறப்ப 225 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். 165க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போதுங்கிறப்ப என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை 165க்கு மேலே திரும்ப நெக்ஸ்ட் டே கேண்டில் ஹையை பிரேக் பண்ணும்போது அப்படிங்கிறப்ப என்ட்ரி எடுங்க. டார்கெட் 190 ஃபஸ்ட் டார்கெட், 225 அப்படிங்கிறது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்பார்க். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இப்போ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க, கீ லெவலும் அவங்களே கொடுத்துருக்காங்க. கீ லெவல் அப்படிங்கிறது தான் பிரேக் அவுட் லெவல். பட் இதை மட்டும் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் அப்படின்றத எடுக்கணும். இப்போ இங்கே கீ லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 165 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் பிளைண்டாக நம்ம அதை மட்டுமே எடுத்து இதை தாண்டும் போது பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ பார்த்த ஸ்டாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஃபெப் லெவல், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு டெக்னிக்கல் அப்டேட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த 165 அபோவ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். என்ன தான் நம்ம வெப்சைட்ஸில் இருந்து ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் நம்மளுடைய ஓன் அனாலிசிஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸை செக் பண்ணி பார்க்காம பிளைண்டாக எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. இது எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிப்ஸ் அண்ட் கால்ஸ் எங்கேருந்து வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அது தப்பு இல்லை. பட் நம்மளுடைய ஓன் அனாலிசிஸை பண்ணாமல் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது தப்பு. இதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை பார்க்கலாம். ஸ்பார்க் வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியரான ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் க்ரியேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிளியரான இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ரைட் ஷோல்டரும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் ஒரு என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். இந்த ஸ்டாக்கோட வீக்லி ஹையான 279 இதை தாண்டி ஸ்டாக் மேலே போகும்போதும் பை பண்ணலாம். பட் எப்பயுமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்பி இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் போதுங்கிறப்பையும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றதில் பை பண்ணலாம். அப்படி இல்லை 279க்கு மேலே பை பண்ணிவிட்டு திரும்பியும் கீழே வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கும் போதுங்கிறப்ப குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டும் பை பண்ணலாம். எல்லாமே உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தது. இதில் எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது 279க்கு மேலே ட்ரேட் ஆகும்போதுங்கிறப்ப பை பண்ணுறோம், இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பை பண்ணுறோம். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 290, செகண்ட் டார்கெட்டாக 222 ஒரு 225. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக்
மேலே மொமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கில் ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஷோல்டருக்கு கீழே அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் ப்ரொசீட் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பெல். எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பிரேக் அவுட் அப்படிங்கிறது மந்த்லியில் கொடுத்துருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்த இடம் இப்போ உடச்சி மேலே க்ளோஸ் அப்படின்றது வச்சுருக்கு. டே கேண்டிலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான பிரேக் அவுட். நம்ம ஃபர்தராக என்ட்ரிங்கிறது டேயோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகும்போது அப்படிங்கிறப்ப நம்ம என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது 134. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ 134 இதுக்கு கீழே ஒரு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டாக்கை விட்டு வெளியே வரதை பற்றி யோசிக்கலாம். ஃபர்தர் அந்த ஸ்டாக் அப் மூமெண்ட் எங்கே வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 170 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. அதையும் தாண்டும் போதுங்கிறப்ப ஒரு 195 to 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். மொமெண்டம் இந்த ஸ்டாக்கில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நாராயணா ஹிருதயாலயா. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அப்டேட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக். இது வரைக்கும் ஒரு மேஜர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் இது வரைக்கும் வரல. எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது எடுத்து தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் அப்படின்றது ஆகிட்டுருக்கு. ஸோ லைஃப் டைம் ஹை அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 1314. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி இந்த ஸ்டாக் பிரேக் பண்ணி மேலே போகும்போது அப்படிங்கிறப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். பட் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூமெண்ட்டில் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் அப்படின்றது இந்த ஸ்டாக்கில் வரணும். அது எந்த டைமில் வரும் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் ஒரு சின்ன டார்கெட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்க. டே சார்ட்டுக்கு இப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது 1314. இந்த இடத்த தாண்டி ஒரு 1 hour கேண்டில் அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ணும்போது அப்படிங்கிறப்ப நம்ம என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இதோட சப்போர்ட் அப்படிங்கிறது 1200 அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1350 to 360 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செகண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1400 to 1420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடம் வரும்போது அப்படிங்கிறப்ப ப்ராஃபிட் அப்படின்றத புக் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஸ்டாக் கீழே வர்ற பட்சத்தில் இதோட நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1100 இந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் திருப்பி வரும்போதோ இல்லை அரவுண்ட் 1000 இந்த ரேஞ்சில் இருக்கும்போதுங்கிறப்ப இந்த ஸ்டாக்கை திரும்ப பை பண்ணும்போதுங்கிறப்ப ஒரு பெஸ்ட்டு வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1314க்கு மேலே அப்படின்றது என்ட்ரி எடுங்க. 1350 to 60, 1420 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு சரியான இடமா இருக்கும். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெர்குலஸ். இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்விங் அப்படின்றத இந்த ஸ்டாக் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் ட்ரேட் அப்படின்றது ஆயிட்டுருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் அப்படின்றது இந்த ஸ்டாக்கில் நடந்துகிட்ருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. டே சார்ட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஜோனை தாண்டி மேலே ஒரு ஒன் டே கேண்டில் அப்படின்றது
பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி அப்படின்றது கொடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 280 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு மேலே இந்த ஜோனை தாண்டி ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது அப்படிங்கிறப்ப நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறது 400 to 420 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 480 to 490 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ஸ்டாக் அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். டேயோட ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 379. இந்த ஹையை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஜோனை தாண்டி ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் போதுமானது. சிமிலர்லி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது அப்படிங்கிறப்ப என்ட்ரி அப்படின்றது கொடுங்க. 400 to 420 நெக்ஸ்ட் டார்கெட் 480 to 490 வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு நல்ல மொமெண்டம் மேலே கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ். ஸோ நல்ல ட்ரேட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணாத வியூவர்ஸுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.